ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் ஜிடிஏ San Andreas ஸ்டோரி மோட். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊசிக்கு தான் கேஸ் மிஷின் பண்ணி கொடுக்க போகிறோம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜெசிக்கு ஒரு மிஷின் பண்ணி கொடுத்துருந்தோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஊசி தான் கேஸ் ஊசி கேஸ் பாரு ஊசின்னு வருது. ஓகே கேஸ், போன பாட்டை நீங்கள் ஒன்றும் பார்க்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் போன வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ ஸ்பீடன் போட்டிருந்தோம், பார்ட் 6 எபிசோட் 6. அதையும் பார்த்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள் கேஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் அண்ட் டிஸ்கார்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் ஒன்றும் ஜாயின் பண்ணி மறக்காம ஜாயின் பண்ணி கேஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், ஒன் யூடியூப்பில் வரணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போட்டுருப்பாங்க கேஸ். உங்கள் கை வந்து சும்மா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பாருங்கள். அப்படி உங்களால் லைக் பண்ண முடியாட்டி அந்த லைக் பண்ண தொட்டு பாருங்க கேஸ். லைக் கொடுதானாச்சு. ஓகே கேஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊசிட்டு தான் கேஸ் மிஷின் எடுக்க போகிறோம். போயிட்டு நம்ம கராச்சியில் என்ன இருக்குன்னு தெரியலையே கேஸ். நம்ம கராச்சியில் ஒரு பைக் இருக்குது, அதை எடுத்து போகலாம். இந்த 2 கார் இருக்கட்டும் கேஸ். பைக்கில் போனால் தான் டிராஃபிக்கை தவிர்க்கலாம் கேஸ் ஈஸியாக. பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கும் பைக். எடுத்தோடனே தடுக்கி விடுது கேஸ் எங்கேயோ. சரி வாங்க கேஸ், உங்களுக்கு நேரம் அந்த லொக்கேஷனில் வந்து மீட் பண்ணுறேன்னா. ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷன் கிட்டே வந்தாச்சு. இது வந்துட்டோம் கேஸ். இங்கே பார்க்கிங் பண்ணிட்டு போயிடலாம் வண்டியை, வண்டி மறைஞ்சிரும். டே ஊசி மவுண்டைன் க்ளவுட் பாய்ஸ் ஓனரே வந்துட்டேன். ரேண்ட் ஃபேலி என்னது கேஸ் இது மிஷினு? ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்குக்கு போக சொல்லுதாங்க. ஏர்போர்ட்டில் இருக்கிற கார் பார்க்குக்கு நம்ம பைக்கிங் பாட்டிருந்தோம், அதை எடுத்துகிட்டு போக வேண்டியதான். ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட தான் கேஸ் இருக்கு. இந்த கேஸ் இங்கே போகணும் கேஸ். உள்ளக்க இந்த கேட் திறக்குமோ தெரியல. சரி வாங்க கேஸ், நேரம் உங்களால் லொக்கேஷன் வந்து மீட் பண்ணுறேன். அங்கே ஒரு கார் இருக்காங்க கேஸ். அந்த காரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஃபாக எட்டு வரணும் கேஸ். அதை அடுத்த ஆள் எடுக்கிறதுக்குள்ள நம்ம எட்டு வந்துடும் கேஸ். ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. கேட்டு திறக்குமா கேஸ்? இங்கே நினைக்கிறேன், வேறு எங்கேயும் நினைக்கிறேன். அப்படின்னா இதில் நினைக்கிறேன். அப்படின்னா இங்கே தான் பார்க்கிங்கில் போக நினைக்கிறேன். வழி போயிட்டுருக்கோம் நம்மகிட்ட. ஒரு நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பயந்தேங்க. சடன் கேஸ் வீடியோ சடன் பைக் அடித்தேன். இதை பார்த்தா இங்கே கேஸ் உங்களுக்கு மார்க் கொடுத்துருக்காங்க. கெட்ட காரை சொல்லாமல் கெட்ட கார்னு வெறுமனையாக கொடுத்துருக்கான். இங்கே ஒரு லொக்கேஷன் இருக்குது, அதான் இப்போ நினைக்கிறேன். கேஸ் இதில் ஒரு வழி போகுது, இருட்டாக இருக்குள்ளக்கா. உங்களுக்கு 130 பிரைட்னஸ் இருந்தால் கேஸ். காரை பார்த்துட்டோம். இந்த கார் தான் கேஸ் எடுக்குன்னு போட்டிருக்கு. என்னன்னு தெரியல. இந்த காரை எப்படி என்ன இருக்குது இந்த காரில்? கேஸ் ஒரு வேன் வந்துருக்கு. டேக் த கார் பேக் டு சுடுதான். யாரா அது? சமந்தரமாக சொல்லுதாங்க. சாப்பிட செத்த பையில கேஸ். பார்த்தீங்கன்னா சுட ஆரம்பிச்சிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா கார் டேமேஜ் நேரம் ஒரு இது கொடுத்துருக்காங்க கேஸ். மீட்ரு இந்த காரை பேச்சு டேமேஜ் பண்ணாமல் எடுத்து போனோம் கேஸ். வெளியே என்ன இது? ஐயோ, வழி மாற்றி வந்துட்டோம். நல்ல சாகணும் நமக்கு. காரை டேமேஜ் ஆகாமல் எட்டு பொண்ணு போட்டிருக்கானுங்க. என்ன செய்ய போகிறோம் தெரியல. நம்ம பார்த்தீங்கன்னா புயல் வேகத்தில் போக போகிறோம். குறுக்கு ஏதாச்சும் மணல் ராலி வந்துடக்கூடாது கேஸ். இந்த டைலாக் தான் நான் அப்பப்போ சொல்லணும்னு நினைப்பேன். ஆனால் அந்த டைலாக் பார்த்தீங்கன்னா மணல் ராலி வாயில் வர மாட்டேங்குது. வாயில் வந்தாலும் அதை ரெக்கார்ட் ஒழுக்க ஆக மாட்டேங்குது. சாவர செத்த பையில எங்கேருந்து வர இப்படி ரோட்டில் உருண்டு வந்து அவ்வளோதான் ஏற்றி விட்டு போயிட்டே இருப்பானுங்க இல்லை அவனும். ஜியோ பேசிட்டே வழி மாறி போகிறோம். சுடுதான் கேஸ். டேமேஜர் ஆகுது காரு. சார் ரோட்டை அப்படி உட்காந்துக்காதீங்க கேஸ். எவன் வந்து அடிச்சு போயிடுவோம் சார். ஆனால் நான் அடிக்க மாட்டேன் சார், நான் நல்ல பையன் சார். சார் நீங்களும் தான் சார் வண்டி அப்படி ரோட்டில் நிப்பாடுங்க சார். நான் அடிச்சு போயிடுவேன் சார். ஆனால் அடப்பாவீங்களா, ஸ்டார் வேறு கொடுத்தாங்க. சுடுறது அவனுக்கு, ஆனால் ஸ்டார் நமக்கு கேஸ். என்ன நியாயம் பாருங்க கேஸ். இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு நியாயம் வேண்டாமாடா. என்ன சார் என்ன கேஸ்? 2 பைக் வேறு வந்துருக்கு இப்படி. சார் வாங்க வாங்க, வழி காட்டுதாங்க, வீட்டுக்கு வாங்க சார். சுடாதீங்க சார், வழி தான் சார் காட்டுதானே. ஐயோ கேஸுங்க வேறு சொல்ல வர விட வந்துட்டே இருக்கானுங்க. சாவுங்கடா. நானும் பார்த்துட்டே இருக்கேன், வயாமல் சுட்டுட்டே இருக்கானுங்க. கேஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் கொடுத்துருக்காங்களா? மகேஷ் இந்த ஹார்பருக்கு கொண்டு போகணுமா? தெரிஞ்சுதான் ஹைவேல ஜாயின் பண்ணியிருப்பானே. சரி வாங்க கேஸ், ஹைவேல ஜாயின் பண்ணி போகணுமாட்ட. தேவை என்ன கேட்பான்னு பார்த்துலாம் நம்மளும். வழி 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 விளையாட்டி விட்டு தான் அந்த இடத்துல பறப்பீங்க எல்லாரும். சாயந்தரம் இங்கே வந்துட்டோமா நம்ம? சரி போவோம், போய் தான் பார்ப்போம் என்ன ஆகுது இந்த வழியில். முட்டு சந்தாலாம்
அதில் எல்லாம் அப்படி நான் ஆறு அடித்தா கற்றுதானுங்க. இந்த முட்டுற மாதிரி போயிட்டு அப்படி திரும்பிடணும். அப்படி அப்படியே செமையா. ஐயா அக்கா நல்லா இருக்காங்களே. இந்த அக்கா தான் ஐயா சிஸ்டம் தப்பிச்சிட்டா. சார் சார் நல்லா இருக்கீங்களா சார்? ஐயோ கார் டேமேஜ் ஆகுது கேஸ். அடிக்கடிக்க இதை பார்க்காம விட்டுனேண்ணா. மீனாச்சும் அடிக்காமல் போன கேஸ் அவனையும். ஆள் அடிச்சாலும் டேமேஜ் ஆகும் கார். ஐயோ பார்க்காம அப்படி கேஸாச்சே. ரோட்டில் ஓட்டிட்டு போவோம் எதுக்கு நம்ம. சார் இடிக்காமல் போடுங்க சார். சார் சார் இடிக்காமல் போடுங்க. கரெக்டாக திரும்ப நம்ம திரும்ப தான். ஐயோ இவங்க யாரு இங்கேருந்து வரானுங்க? விஜய கேஸ் தான் இருக்கு. ஒரு வெளியே வந்தாச்சு கேஸ். மிஷின் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கேஸ் $6000 கொடுத்துருக்காங்க. ஓகே கேஸ் உங்களை யாருக்கும் அந்த மிஷின் பிடிச்சி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல லைக் பண்ணிட்டு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல அந்த பெல் பட்டன் இருக்கும். அதை தொட்டிங்கன்னா ஆல்னு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும் கேஸ். அதை ஆன் பண்ணுவீங்க. அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் ஒன்றே. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட்ஸ்லாம் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காம செக் பண்ணுவேன் கேஸ். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா சேனலோட டிஸ்கார்டு அண்டு டெலிகிராம் பாருங்கள். சேனலோட டிஸ்கிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள் கேஸ். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்பார்க் பிளே தாட். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் மட்டும் போட்டு பாருங்க கேஸ்.